பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். சங்கீதம் 59வது அதிகாரத்திலே 17வது வசனம். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, நம்முடைய பலன் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நாம் அவரை கீர்த்தனம் பண்ண நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பலனாக இருந்து இந்த 6 மாதத்தை, இந்த 2025வது வருடத்தினுடைய 6 மாதங்களை கடப்பதற்கு இன்றோடு கூட நம்ம 6 மாதத்தை நாம் கடந்து விட்டோம். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்களேன். எத்தனை கவலைகள், கஷ்டங்கள், வேதனைகள், பிரச்சனைகள் எல்லாம் வந்திருந்தாலும் தேவன் அதை எதிலையும் நம்மள சோர்வடைந்து விடாமல் பலன் தந்து உற்சாகத்தின் மிகுதினால நம்ம நடக்க வைத்தார் அல்லவா, நம்மை செயல்பட வைத்தார் அல்லவா, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை தந்தார் அல்லவா. அவருக்கு நாம் நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏசப்பா, என் பலனாக இருந்து என்னுடைய கால் சிக்கிக் கொள்ளாதபடி என்னை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் இந்த 6 மாதங்களும் என்னை கண்ணின்மணியை போல வழி நடத்தினீரே, உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி நாம் நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அவரை கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அவரை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். எது ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்களோ அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்க வேண்டும். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, நாளைக்கு புதிய மாதத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்க போகிறோம். இந்த வருஷத்தினுடைய பாதி நாட்களை கடப்பதற்கான கிருபை அளித்திருக்கிறார். 7வது மாதத்துக்குள்ள நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். அன்றொரு 6 மாதத்துல எங்களை கண்ணின்மணியை போல பாதுகாத்தது போல தொடர்ந்து அன்றொரு எல்லா நாட்களும் உங்களுடைய கிருபையினாலும், உங்களுடைய இரக்கத்தினாலும், உங்களுடைய பலனினாலும் எங்களை தொடர்ந்து பாதுகாத்து எங்களை உங்களுடைய நாமத்தினால எங்களை உயர்த்துங்க ஏசப்பா என்று சொல்லி நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? கர்த்தர் அவருடைய பலனை நமக்கு தந்து தொடர்ந்து இன்னும் 6 மாதங்களை அவருடைய பலத்தோடு கூட நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே அவர் நமக்கு பலன் தந்து நம்முடைய கால்களை மான் கால்கள் போலாக்கி, நம்முடைய எண்ணங்களுக்கு பலன் தந்து, நம்முடைய சிந்தனைகளுக்கு பலன் தந்து, நம்முடைய சரீரத்துக்கு பலன் தந்து, நம்முடைய வியாதிகளை அவர் களைந்து நமக்கு பலன் தந்து மீதியான நாட்களிலும் நாம் ஆண்டவர் தரக்கூடிய பலத்தோடு கூட தொடர்ந்து ஓடுவோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பலத்தினாலே உற்சாகத்தோடு கூட வழி நடத்துவாராக. ஆமென். God bless you.